ஜீசஸ் 40 நாள் இந்த வார்த்தையை தான் மெடிடேட் பண்ணுறார். நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள், அந்த வார்த்தையுடைய பவர் என்னன்னு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி ஃபார் ஜீசஸ், யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவின் மகன்றது உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டதுன்னா உங்களுடைய செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் அதை தான் சொல்கிறேன். இது வந்து இங்கே இருந்தால் போதாது, இங்கே இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க, ஐ ஆம் சன் ஆஃப் காட். இப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலையும் சாத்தான நடக்க விட மாட்டோம் இல்லையா? ஏன்? நம்ம அப்பாவுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு? மக்களுக்கு எதிரி யாரு? அப்படி நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னா அவனுடைய ராஜ்யத்தை காலி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஹலோ, நம்ம பண்றோமா அப்படி? ஜீசஸ் போன இடத்துல எல்லாம் சாத்தான துரத்தினார், நம்ம செய்யறோமா? நம்ம மைண்ட் ரினியூவ் ஆச்சுன்னா நமக்கு அவன் மட்டும்தான் கண்ணில் தெரியுமா? ஓகே, இவனை காலி பண்ணுறது தான் முக்கியம். எந்த மனிதனெல்லாம் அவன் தொந்தரவு பண்ணாலும் அந்த மனித மக்களெல்லாம் நம்ம விடுதலை கொடுப்போம். எந்த மனிதனெல்லாம் அவன் பிரச்சனை பண்ணுறோம் அவங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கு. இதுதான் நம்முடைய ஊழியம். ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, லூக்கா 4:18-19, ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வையை பெறுவர். அப்போது சிறைப்பட்டவங்க, ஸ்பிரிச்சுவலாக பாண்டேஜில் இருக்கவங்கள டெலிவரன்ஸ் பண்ணுறது நம்முடைய தலையாய கடமை. அதெல்லாம் எப்போ நடக்கும்? நான் கிறிஸ்துவுக்குள் யார், ஹூ ஐ ஆம் இன் கிரைஸ்ட்ன்றது நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது, அது நம்ம மைண்ட் ரினியூ ஆகும்போது. ஸோ தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க. நீங்கள் இதை நான் சொல்கிறத கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். பட் யூ ஹாவ் டு மெடிடேட். அப்போ தான் அந்த இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், ஐ ஆம் சன் ஆஃப் காட், நான் காட்ஸ் டாட்டர். அது உண்மையில உங்கள் இருதயத்தில் எழுதுனா நீங்கள் வேற மாதிரி இருப்பீங்க சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தையை மணிக்கணக்கா இல்லை மாத கணக்காக மெடிடேட் பண்ணியிருக்கிறீங்க இருதயத்தில் வச்சு? நீங்கள் இது வரைக்கும் இது உட்காந்து மெடிடேட் பண்ணல, இதை அறிக்கை பண்ணலன்னா அது உங்கள் இருதயத்துக்கு வரல, சிந்தனையில் தான் இருக்குது. நம்ம வரது நம்ம வாழ்க்கை அதுதான் சொல்கிறேன் சிஸ்டர். யூ ஹாவ் டு. நீங்கள் மாதாவுடைய பிள்ளை, மாதாவை எங்கள் அம்மான்னு சொன்னால் போதாது, அவங்க செஞ்சதை நம்ம செய்யணும். அவங்க இறை வார்த்தையை இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். தன் வாழ்க்கையில் கடவுள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். நம்ம இருதயத்தில் தான் இதெல்லாம் விதைக்கப்படணும். நான் கடவுளின் மகள்ன்றதை நீங்கள் அறிக்கை பண்ணி மெடிடேட் பண்ணி உங்கள் இருதயத்தில் எழுதுங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறலைன்னா என்னை வந்து கேளுங்க. இட் ஷுட் பி இன் யுவர் ஹார்ட். இஃப் ஜீசஸ் மைண்டில் அது இருந்ததா இல்லையா? ஐ ஆம் சன் ஆஃப் காட்ன்றது அவர் நடந்து போகும்போது அந்த கத்தில் தான் நடந்து போனார். நமக்கு இருதயத்தில் அது எழுதப்பட்டது என்றால் நாம் நடக்கிற விதம், நாம் பேசுகிற விதம், நம்முடைய செயல் வித்தியாசமாக இருக்கும். 100% வில் பி டிஃப்ரெண்ட். இந்த ஒரு வாரம் இதை மட்டும் மெடிடேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ ஆம் சன் ஆஃப் காட். உண்மையில் நீங்கள் இதை வந்து ஒரு டெய்லி ஒரு 1/2 hour மெடிடேட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வாங்க. யூ வில் சே தேர் இஸ் a lot of difference in your life. புரியுதுங்களா? நம்ம தெரிந்து கொள்வது வேற, மெடிடேட் பண்ணி நம்ம இருதயத்தில் அதை எழுதுவது வேறு. இறை வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், அப்பொழுது அது பலன் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு 45 minutes முடிஞ்சு போச்சு. ஓகே, ஐ வில் க்ளோஸ் வித் திஸ். ஒரு சின்ன ப்ரேயரோட நான் க்ளோஸ் பண்ண, ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயரோட. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, கடவுள் குணப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், ஜஸ்ட் லிசன் த வேர்ட். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இதோ இறை வார்த்தையை பகிர ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி. தகப்பனே, இதோ நாங்கள் எப்பொழுது உம்மை போல் இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அதுவரையிலும் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. ஐ ரிபியூக் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தகப்பனே, இதோ உம்மை பின்பற்ற சொன்னீர், நீரே எங்களுடைய உதாரணமாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும் பொழுது அப்பா, நாங்கள் மிக மிக தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் தியானித்து எங்கள் இருதயத்தில் எழுதக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ நான் கடவுளின் மகன் என்ற வார்த்தையை எங்கள் இருதயத்தில் நீர் எழுதுமாறு ஜெபிக்கிறேன். தேவ மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசுமாறு ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் மேலும் ஒரு கல்வாரி இரத்தம் தெளிக்கப்படட்டும்.
If there is any sickness, I rebuke that spirit of sickness to leave them right now in the name of Jesus. Every pain, leave in the mighty name of Jesus. நோய்களுக்கு ரூட் காசாக இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவினால் வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறேன். Let every root cause of the problem be completely uprooted and go and fall into the sea right now in the name of Jesus. ஆவியானவரே, நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. Thank you, my Lord. Thank you. I release the resurrection power of Jesus into your people, my Lord. Let the dunamis power of Jesus fill them and restore them back. In the name of Jesus we pray. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. Amen. Yes. Okay, glory to God. Thank you, brothers and sisters. 1 week meditate பண்ணுங்க அந்த ஒரு வார்த்தை. நான் கடவுளுடைய மகள், நான் கடவுளுடைய மகன். We'll see next week. க்ளோஸ் பண்ணிட்டோமா சார்? அப்போ Okay, brother. Thank you. Thank Thank you. you. அவருடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை அதில் மூழ்க வச்சதற்காக நன்றி. தேங்க்யூ. சில நேரம் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் ஐ ஹாவ் டு சே லிட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லி. உங்களுக்கு புரியுறதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி உங்கள் மேலே கோவம்லாம் ஒன்றும் கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா சில இல்ல பிரதர், இல்ல நீங்க சொல்ற கருத்துக்களுடைய விளக்கத்தை நல்ல ஆழமா தரீங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி. brother, கடவுள்கிட்ட போகும்போது ஆவி ஆத்மா போயிருமா? ஆவி மட்டுமா? ஆவி மட்டும்தான் போகும். இல்ல இறந்த உடனே ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து தான் போகும். அது ரெண்டும் பிரிக்க முடியாது சிஸ்டர். எபிரேயர் 4:12 இறை வார்த்தை அப்படிதானே சொல்லுது இல்லையா? இட் இஸ் டுகெதர். சோல் அண்ட் ஸ்பிரிட் ஆர் டுகெதர், இட் கோஸ் டுகெதர். நம்ம இறந்த உடனே நம்ம ஆவி ஆத்மா சேர்ந்து தான் மேலே போவோம், பாடி தான் அங்கே இருக்க போகுது. ஆவியும் ஆத்மா. ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் மறுபடியும் பிறப்பது எப்படின்றத குறித்து நம்ம தியானித்தோம். அதுக்கப்புறம் நம்ம மனசை புதுப்பிக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்தோம். எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணீங்க? கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் எத்தனை பேர் இது நான் கிடையாது, என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னீங்க? சொன்னீங்களா, மறந்துட்டீங்களா? ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே, அது அப்புறம் மறந்து போச்சு இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். சரி, நம்ம பல வருடமாக நம்ம இது வரைக்கும் அந்த முகத்தை பார்க்கும்போது நான் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ரெகுலராக சொல்லும் போது நம்ம அந்த மைண்ட்லேருந்து அந்த எண்ணம் மாறும். எப்பொழுது உடல் நான் கிடையாதுன்ற ஒரு எண்ணம் வருதோ அப்போ தான் நம்ம உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ப்ராப்பராக போக முடியும். ப்ரைஸ் தி லார்ட். அப்போது கொடுத்த எக்ஸசைஸை கொஞ்சம் ரெகுலராக சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே. இந்த டீச்சிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். எஸ், நம்ம கேட்டுட்டு புரிஞ்சுது எனக்கு அப்படின்னு சொல்லி விட்டு போனால் பலன் கொடுக்க போகிறது கிடையாது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண 100% அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா வார்த்தை தான், இறை வார்த்தை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இறை வார்த்தையை பயிற்சி செய்வது அவசியம். இறை வார்த்தை நாம் வெறும் கேட்பவர்களாக இருந்து நம்மை ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுது. ஓகே, மனதை புதுப்பிப்பது மிக மிக அவசியம் அப்படின்னு ரோமர் 12:2 படித்தோம். நம்ம இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். நிறைய பேர் கேட்குற ஒரு காரியம், அன்றைய கடவுளுடைய திட்டம் என் வாழ்க்கையில் என்ன? எத்தனை பேர் அப்படி நிறைய யோசிச்சிருக்கீங்க? நம்ம கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒரு சிஸ்டர் யோசிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் அவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியலையே. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்பும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டத்தோடு தான் அனுப்புகிறார். எரேமியா 29:11 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு அருமையான ஒரு திட்டத்தோடு இந்த உலகத்துக்கு கடவுள் நம்மை அனுப்புகிறார். இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த திட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அந்த திட்டம் தெரியாமல் நீங்கள் என்ன தான் ஆன்மீக வாழ்க்கையில் முயற்சி செய்தாலும் கடவுளுக்கு பிடிச்ச முறையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் கோயிலுக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், என்னென்னமோ செய்யலாம், ஊழியம் பண்ணலாம், நற்செய்தி பண்ணி அறிவிக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் என்னன்னு தெரியணும். இப்போது அவிலா தெரேசம்மாள், குழந்தை தெரேசம்மாள்
பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க தங்களுடைய கான்வென்ட் விட்டு வெளியே வந்தது கிடையாது இல்லையா. ஒரு கார்மலைட் சபையில் வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு கான்வென்ட்டில் தான் இருந்தாங்க. சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. இப்போது கடவுளுடைய திட்டம் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன இருந்தது, அந்த கான்வென்ட்லேருந்து உலகத்துக்காக ஜெபிக்கணும், நரகத்துக்கு போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபித்து இந்த அவங்கள வந்து நரகத்திலேருந்து மீட்டு எடுக்கணும். இதுதான் கடவுளுடைய திட்டம் அந்த அருட்சகோதரியுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவங்க அதை கரெக்டாக செஞ்சதுனால புனிதராக கருதப்படுகிறார்கள், கடவுளுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இப்போ அவங்க வந்து நான் தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகம் எல்லாம் தெரியணும் போய் நற்செய்தி பண்ணி செஞ்சுருந்தா ஜீசஸுக்கு பிடிச்சிருக்குமா? ஓகேங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். அன்னை தெரேசால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்திற்கு மக்களுக்காக அதாவது உலகத்தில் மனிதர் என்று கருதப்படாத இருந்த மக்களுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சாங்க. கொஞ்சம் வாய்ஸ் ஓகே. பேப்டிசா சிஸ்டர் உங்கள் மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அன்னை தெரேசால் போயிட்டு நற்செய்தி பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? நான் வந்து இயேசு கிறிஸ்து உலகம்லாம் அறிவிக்க போகிறேன்னு சொல்லி மேடை போட்டு பேசியிருந்தாங்கன்னா கடவுளுக்கு பிடிச்சிருக்குமா? ஓகே, சவேரியார் பிரான்சிஸ் சேவியர் அவர் ஒரு கான்வென்ட்டில் போய் உட்காந்து நான் போய் உட்காந்து ஜெபிக்க போகிறேன் உலக மக்களுக்காக நற்செய்திலாம் பணியெல்லாம் செய்ய மாட்டேன்னு போயிருந்தாலும் கடவுளுக்கு பிடிச்சிருக்காது இல்லையா? இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் எஜமான், நம்ம வேலைக்காரன்னு சொல்கிறோம். வேலைக்காரனுடைய வேலை என்னது? எஜமான் சொல்கிற வேலையை செய்கிறது தான் வேலைக்காரனுடைய வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஜமான் சொல்கிற வேலையை விட்டுட்டு அவர் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் எஜமானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உங்கள் வீட்டில் வேலைக்கு ஒரு அம்மா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நீங்கள் சொன்ன வேலையை விட்டுட்டு மற்ற நிறைய வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்குமா? அப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம்னா முதல்ல நம்முடைய ஜாப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, நமக்கு என்ன வேலைன்றது முதல்ல கேட்கணும். அதை கரெக்டாக செய்யும்போது தான் நம்முடைய அதிகாரிகளுக்கு பிடிக்கும். அதே போல் தான் ஜீசஸும். இந்த ஜீசஸ் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது ஒரு திட்டத்தோடு அனுப்புகிறார். அது ஒரு வளமான திட்டம், நல்ல திட்டம் தான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்து முதல் செய்ய வேண்டிய வேலை, அந்த திட்டம் என்ன என்பதை நாம் தெளிவாக கேட்க வேண்டும். அந்த திட்டம் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஆண்டோடைய திட்டம் தெரியல பிரதர்னு சொல்லி. ஆனால் ரோமர் 12:2 அதுக்கான விடை இருக்குது. யாராவது ஒருத்தர் ரோமர் 12 மறுபடியும் ஸ்லோவாக படிங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே படித்தேன், இல்லை நானே படிக்கிறேன். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எப்போ கடவுளுடைய திருவுளம் எது நமக்கு தெரியும்? இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் நம்முடைய உள்ளம் எப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைகிறதோ, நம்முடைய மனது எப்பொழுது ரினியூ ஆகுதோ, அப்போ தான் நமக்கு கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியும். ஜீசஸ்க்கு பிதாவுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா தெரியாதா? ஓகே. அன்னை மரியாளுக்கு அவங்களுக்கு கடவுளுடைய திட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ நம்ம யோவான் ஸ்நானன்ட்டு போய் மக்கள் கேட்குறாங்க இல்லையா, நீர் யாருன்னு கேட்குறாங்க. நீர் வந்து மெஸ்ஸியாவா? அவர் என்ன சொல்கிறாரு? நான் மெஸ்ஸியா கிடையாது. நீர் என்ன தீர்க்கதரிசியா? கிடையாது. நீர் என்ன எலியாவா? ஒன்றா கேட்குறாங்க. அவர் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாரு? தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார். பாலைவனத்தில் ஒரு குரல் கேட்கும் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த குரல் நான் தான்.